அனைவருக்கும் மாலை வணக்கம். வட்டக்கானல் என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜிலேருந்து நான் படிக்கும்போதுலேருந்து திரு மனோஜ் சார் அவர்களோட பிக்கஸ்ட் ஃபேன். இந்த படம் நான் இந்த படத்தில் வந்து நான் மெயினாக கமிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மனோஜ் சாரோட சன் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இமிடியேட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் பிதாக் புகழேந்தி அவருடைய இதில் வந்து கதையை கேட்டு உடனே கமிட் பண்ணிட்டேன். மற்றபடி டேட் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வரேன்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு மனோஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் சார் பாடிய முந்தி முந்தி விநாயகனே அந்த பாடலுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து முதல் பரிசு வாங்கி அதில் அவ்வளோ பாராட்டுகள் பெற்றிருக்கேன். இன்றைக்கி அவரோட சன்னோட படத்தில் நான் நடிக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நன்றி சார். ஸோ அவருடைய வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாடல் சாரோட வாய்ஸில் என்னோடய லிப் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்டு துருவன் சாரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஹீரோவாக நடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டேலண்ட், யூனிக் டேலண்ட் உண்டு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு என்ன விஷயங்களை பார்க்கணும், ஏன்னா ஒரு சிங்கரோட ஒரு சன் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னமோ எனக்கு இருக்கும், நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக டே 1 அன்றைக்கே நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் கூட தான் நான் நடித்தேன். என்னென்னா அவர்கிட்ட ஒரு செலிப்ரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட அவர்கிட்ட இல்லைங்க. ஒரு கூத்துப்பற்றையிலேருந்து ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நடிப்பு வெறியோடு வருவாங்கள்ல, அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இருந்தது. டே 1 ஃபஸ்ட்டு ஷாட் நடித்து முடித்த உடனே நான் சொல்லிட்டேன், பிரதர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க பிரதர். ரீசன் என்னென்னா அவ்வளவு யதார்த்தமாக நடிக்கிறீங்க. ஒரு செலிப்ரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட உங்ககிட்ட தெரியல பெர்ஃபார்மன்ஸில். என்னென்னா டேரக்டர்கிட்ட அவ்வளவு ஒரு கைண்டாக நடந்து கேட்குற விஷயங்களை அவர் ரிசீவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வரப்போகிறாரு. ஏன்னா நான் அந்த படம் ஃபுல்லாக நான் அவருக்கு ஒரு பிரதர் கேரக்டராக நடிச்சிருக்கேன். என்னோட கூட நடித்த நடிகர்கள் மெயினாக வந்து இதில் வந்து முருகானந்தம் அண்ணா, எனக்கு இதில் வந்து ஃபாதராக வந்து ஆர்கே சுரேஷ் சார் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜார்ஜ் நடிச்சிருக்கிறாரு, ஷரத் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கள் கூடலாம் காம்பினேஷன் நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோ பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து இந்த வட்டக்கானல் படத்தில் நாங்கள் இருந்தோம். மெயினாக இயக்குனர் பிதாக் சாரை பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எங்களை அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரே மாதிரி ஈவனாக நடத்தி இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இறுதி கட்ட வேலைகள் இருக்குது. சீக்கிரத்தில் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேங்கிறது பெருமை. அதே நேரங்களில் கேமராமேன் ஆனந்தனாவை பற்றி சொல்லியே ஆகணும். ஆனந்தனா வந்து ஒவ்வொரு ஷாட்டும் முடித்த உடனே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரில் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஸ்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ ஆனந்தனா அந்த இடத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆர்கே சுரேஷ் சார் கூட நான் இது வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். பட் நடித்தது இந்த படம் தான். மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அவர். ஆனால் இந்த படத்தில் எங்கள் கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. அண்டு ராஜேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கைண்டான ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த விதத்துலையுமே எங்கேயுமே காட்டிக்க மாட்டார். எங்கள் கூடயே இருந்து படம் முழுக்க ஒரு நண்பர் மாதிரி இருந்து மார்னிங் வந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் கூடயே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்கிறாரு தயாரிப்பாளர் திரு ராஜேஷ் சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் காக்கராட்டா சாங் கேட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்குக்கு நம்ம ஆரிஷ் விஜய் சார் தான். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாடல்களை முணுமுணுக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் மிகப்பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் சிறந்த ஒரு பாடலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள் அண்ணா, நன்றி. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ண வட்டக்கானல் டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக பாடல்களை வந்து கேட்டோம். பாடல்கள் வந்து ஆடவும் வச்சது, அதே சமயத்தில் ரொம்ப அழகாக நம்மளுடைய காதுகளுக்கு வந்து இதமாகவும் இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப அழகான ஒரு மியூசிக் டைரக்டர். இன்னும் பல படைப்புகள் வந்து கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு மாரிஸ் விஜய் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், 2 ப்ரொடியூசர்ஸ், எம்பிஆர் ஃபிலிம்ஸ் மதியழகன் சாரம், அதுக்கப்புறம் ஸ்கைலைன் சினிமாஸ் ராஜேஷ் சாரம், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது துருவன் மனோ சாரோட பையன், அப்புறம் மனோ சாரும் டோட்டலாக. ஸோ ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஏன்னா மனோ சாரோட பையன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. சாங்லேயும் அப்ராடில் போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக. அதேமாரி பித்தாக் சார் அவரோட ஃபஸ்ட்டு படம் இது, அவரோட விஷன் இதில் வேறு மாரி ஸ்கோரிங் பண்ணி காட்டியிருக்காரு அவர், நீங்கள் பார்ப்பீங்க படத்தில். ப்ளஸ் ஆர்கே சுரேஷ் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ட்ரைலர்ஸ் பார்த்துட்டீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சாங்ஸ் எப்படி வரப்போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ மீடியா மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் கேமராமேன் ஆல்சோ சூப்பராக பண்ணியிருக்காரு சாங்கில் கம்ப்ளீட்டாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார். உங்களுடைய மியூசிக் ஆடியோ லான்ச்க்கு எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அவர் ஸ்க்ரீனில் வந்தாருனால நம்மளுக்குள்ள ஓகே இவர் ப்ரெசன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலகலப்பாக ஆக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் நடிகர் மற்றும் இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து இவ்வளவு வேகமாக வந்து இப்போ முடிவு பண்ணாலும் நல்ல ஒரு பிரமாதமாக ரெடி பண்ணிட்டீங்க. இந்த பிஆர்ஓக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். டக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வந்தவுடனே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கேருந்து உட்காருங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், சார் வர்றாங்க, சுரேஷ் பிரதர் வர்றாரு அப்படின்னு சொல்லி மனசாரும் வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நிறைவாக பண்ணதில் ரொம்ப வாழ்த்துக்கள். தம்பி கபாலி சொன்ன மாதிரி தான் இந்த படமும் நானும் வந்து மனோ சார் சொல்லி பேரை சொன்னாங்க. எடுத்தோன்னே ஃபோன் வந்துச்சு, சாருடைய பேரை சொன்னாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோடைய சொன்னோன்னே சரி ஓகே, அந்த ஒரு சந்தோஷமாக ஓடி வந்து டக்குன்னு கமிட் ஆனது தான். அப்படி என்னை கமிட் பண்ண முதல்ல டைரக்டருக்கு புகழேந்தி அவர்களுக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது மனோ சார் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி, நான் செம்பருத்தி படம் வரும்போது தான் அந்த கேசட்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பரமக்குடியில் வந்து எஸ்பிஎம்னு ஒரு தேட்ரு, அப்போ தான் தேட்ரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் செம்பருத்தி தான் ஃபஸ்ட்டு படம். அதில் இந்த பட்டுப்பூவே நிலாக்காயும் நேரம் இந்த பாட்டெலாம் வந்து அந்த திரையில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து டிக்கெட்டு கொடுக்குறவரும் டிக்கெட்டு கிழிக்கிறவரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னமே இந்த படத்துக்கு வரவே கூடாதா, அவ்வளோதான் அப்படி யாரா நீ அப்படின்னு அந்த தேட்டருக்காரன் என்னை திட்டுற அளவுக்கு அந்த படத்தை கிட்டத்தட்ட 13-14 தடவை பார்த்தேன் சார் உங்கள் குரலில் நான். அப்படி வந்து சாருடைய குரல் அவருடைய இதில் வளர்ந்தவன் நான். அவருடைய பையன் தம்பி படத்தில் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றும் இயக்குனர் வந்து இந்த படம் ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், நிறைய நல்ல விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு சின்னதாக கூட ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் டோட்டலாக இந்த படத்துடைய எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்துடைய நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுல போகிற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு முதல்ல எங்கே ஷூட்டிங்னா கொடைக்கானலில் சொன்னாங்க. நான் வழக்கமாக கேட்குற மாதிரி தலைவா ரூம்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும், ஏசிலாம் இருக்குல்ல அப்படின்னேன். ஏசியா தலைவா? கொடைக்கானலில் தலைவா ரூம் போய் கொடைக்கானல், அதுக்கு ஏசி அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சாரிங்க. அந்த அளவு ப்ரொடியூசர்ஸ் எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அங்கே வந்து ரிசீவ் பண்ணது, அங்கே நாங்கள் நடத்தின விதம், அதெல்லாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு போயிட்டேன். போனோடனே வழக்கமாக என்ன கேரக்டர்னு கேட்டுட்டு போவோம். லைட்டாக சொன்னார் டேரக்டர். அங்கே போனோடனே அண்ணே நீங்கள் பண்ணுங்கண்ணே, நான் அப்படியே மைக்கில் சொல்லிகிட்டே இருக்கேண்ணே அப்படின்னாரு. சரி தம்பி என்ன சொல்லுங்கள் லைட்டாக, இல்லைண்ணே நீங்கள் இப்போ பண்ணுங்க நான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தம்பி, ரெடிண்ணே. ஃபஸ்ட் நீங்கள் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கண்ணே, அப்படியே பார்க்குறீங்கண்ணே, ஆக்ஷன் அப்படின்னா நான் பார்த்துட்டே இருந்தேன். தம்பி ஹீரோ இருக்காப்புல, தம்பி கபாலி இருக்காப்புல, எல்லோரும் இருக்காங்க. கீழே கேமராமேன் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்காரு அண்ணைய. நான் கீழே மானிட்டர் உட்காந்து டேரக்டர் உட்காந்துருக்காப்புல. டேரக்டர் மைக்கில் மெதுவாக சொல்லிட்டே இருக்காரு, அண்ணே அப்படியே பார்க்குறீங்கண்ணே, பார்த்தோன்னே அப்படியே ஃபீல் பண்ணுங்கண்ணே, கண்ணு கலங்குங்கண்ணே. சரி தம்பி அப்படியே கலங்கிட்டே இருங்கண்ணே, அழுகுங்கண்ணே, அழுதுகிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக சிரிங்கண்ணே அப்படின்னாப்புல. சரி தம்பி. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே ஒரு குமுறல் வந்து திரும்ப அப்படி மறுபடியும் அழுங்க, நல்லா குளிங் அழுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இன்னும் ஃபாஸ்ட்டாக அழுங்கண்ணே, இன்னும் கற்றுக்கணே அப்படின்னா கொடைக்கானலில் கேட்குது. கத்தி அழுது முடிச்சு ஓகேண்ணே கட்டினேன் அப்படின்னாரு. தம்பி எதுக்கு தம்பி கத்துறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி முதல்ல என்னை அழுக வச்சு கதற விட்டு என்னை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாற்றின பெருமை வந்து தம்பி போலேருந்து தான் வரும். ரொம்ப தம்பி எங்கே இருக்காப்புல? ரொம்ப தேங்க்ஸ் சார். அது பாருங்கள், நீங்கள் வித்தியாசமாக ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி அழுது முடிச்சுட்டு அடுத்து வர்றேன்,
வந்தால் சுரேஷ் பிரதர் வர்றாங்க, ஆர்கே சுரேஷ் சார். அவர் வந்து அவர் தோற்றமே தெரியும் உங்களுக்கு. அவர் வண்டி ஒரு தார் மாதிரி வண்டி ஓட்டிட்டு வருவார். வண்டி ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டு என்னை திரும்பி டேய் அப்படின்னு கூப்பிடுவார். ஏற்கனவே அழுதுருக்கேன் ஃபஸ்ட் நாள். 2வது நாள் என்னை வந்து அண்ணே நீங்கள் வர்றீங்க, சுரேஷ் சார் வருவாங்க, உங்களை அப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு. சரி தம்பி, இந்த படத்தில் மிரட்டுறது அழுகிறது எல்லா சீனுமே வித்தியாசமான இது. கரெக்டாக அவர் கார் வரணும், வந்து நிற்கணும், நான் அவர் என்னை கூப்பிடுவார், திரும்பி நான் பார்க்கணும். கொஞ்சம் கார் முன்னாடி வந்துட்டாலும் ஓவர்லாப் ஆயிரும். அதை இந்த விஷயத்தை எப்படி வந்தாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு டைரக்டர் இருக்கார். ஆனால் இதை வந்து அவர் சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாலும் சரி, நான் கொஞ்சம் திரும்புறதில் கொஞ்சம் லேட் பண்ணாலும் அதை பக்காவாக கவர் பண்ணி பிரதர் வந்து கேமராமேன் வந்து ஷூட் பண்ணாப்புல. அப்போ அந்த ஒரு ஷாட்டே நினச்சேன், கேமராமேன் வந்து மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நண்பர். நீங்கள் நல்லா வரணும் நண்பா, நல்லா வரணும் நண்பா. அப்படி என்னை முழுமுதையாக காட்டின புகழேந்தி தம்பிக்கும் நம்ம என்னோட நடித்த அப்போ அதுக்கப்புறம் நானும் சுரேஷ் சாரும் ரொம்ப ஒரு பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. அந்த கொடைக்கானல் அந்த மலையில் உட்காந்து நாங்கள் பேசின அந்த தருணங்கள்லாம் மறக்க முடியாது. அன்றைக்கி தான் வந்து அவர் ஒரு ஆக்டராகவும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ப்ரொடியூசராக தெரியும், நடிகனாக தெரியும். ஆனால் அத்தனையும் மீறி மிகப்பெரிய ஒரு பெரிய தொழிலதிபராக தெரியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் அவர். எனக்கு வந்து ஆர்கே சுரேஷ் சார் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர், ரொம்ப கலா ரசிகன். உண்மையிலேயே ஒரு சின்ன நுவான்சஸையும் ரசித்து சொல்கிறதா இருக்கட்டும், உட்காந்து கதைகளை பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு கதையை பற்றி விமர்சனம் சொல்கிறதா இருக்கட்டும். அப்போ தான் நினச்சேன், ஆள் தான் ஒரு சொல்லுவாங்கள்ல, வெளியில் பார்த்தா ஒரு பலாப்பழம் மாதிரி ஒரு முள் தோற்றத்தோடு இருக்கிற மிக உள்ளுக்குள் சுளையோடு இருக்கிற அற்புதமான ஒரு மனிதன் தலைவா நீங்கள். மிகப்பெரிய கலைஞன் நீங்கள். உங்களுடைய அந்த கலை, அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமான அந்த ஒரு நாலேஜபிளுக்கு நீங்கள் வர வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. உண்மையிலே பெரிய லெவலில் வருவீங்க. ரொம்ப நன்றி. யாரையாவது விட்ட தம்பி கபாலி என்னோட இருந்து கூட நடித்த எல்லாருமே, இதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நான் ஹீரோவாக தம்பியை நான் வந்து மனோசார் பையனை நான் பார்த்து சந்தித்த அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாது. என்னென்னா நாங்கள் போய் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்தியானம் வருவார். வந்துட்டு அண்ணே என்னண்ணே என்ன நான்வெஜ் சாப்பிடுவீங்களாண்ணே? சாப்பிடுவேன் தம்பி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவேண்ணே அப்படிம்பாரு. எங்கேயோ இருந்து மீன் வரும், எங்கேயோ இருந்து கறி வரும். என்னை வச்சு சாப்பிட வச்சு அதை அழகு பார்த்து அதை ரசித்து நம்மளை வந்து பார்த்துக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, என்னுடைய சகோதரன் மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு ஹீரோவாகவே நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் அவரோட பயங்கர நட்போடையும் இதோடு இருந்துகிட்டு இருக்கேன். அந்த நடித்ததுக்கு பிறகு சில நேரங்கள் அப்படி பிரிஞ்சிடுவோம். ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஒரு உறவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவார். இந்த படம் நல்ல படமாக, இது இந்த டைரக்டருக்கு முதல் படமாக, அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணுறக்கூடிய டைரக்டராக மாறுவார். எல்லாரும் இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கும். இந்த படம் நல்லா வரணும். இந்த ப்ரொடியூசர்ஸும் இன்னும் நிறைய படம் எடுக்கணும்னு மனதார வாழ்த்துறேன். யாரையாவது சொல்லாமல் இருந்துட்டா சாரி. மியூசிக் டைரக்டர் எனக்கு பழைய முதலே தெரியும் அவரை. மையம்னு ஒரு படத்துக்கு அவர் 6 பண்ணியிருந்தாப்புல. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு வில்லன் ஆகிட்டீங்க. தேங்க்யூ சார். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பிள்ளையார் சொல்லி மாதிரி மனோஜ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்தபடியாக கொடைக்கானல் ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த அழகான இடத்தை இன்னும் அழகாக நம்மளுக்கு வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளவு தத்ரூபமாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய படத்தினுடைய கேமராமேன் திரு MA ஆனந்த் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வருகை புரிந்திருக்க மீடியா, பத்திரிகை, ஆன்லைன் சேனல் அனைவருக்கும் நன்றிகள். அதுபோக மேடையில் இருக்க மனோஜ் சாருக்கு, ப்ரொடியூசர் மதியழகன் அண்ட் ராஜேஷ் சாருக்கு நன்றி. முக்கியமாக இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆர்கே சுரேஷ் சாருக்கு நன்றி. உங்கள் கூட பணிபுரிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் மாரிஸ் விஜய்க்கு நன்றி, உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் விஸ்வாந்துக்கும் நம்ம நல்ல ஆர்டிஸ்ட். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்ல டைமிங்க்கு வருவார். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றிகள். முருகானந்தம் சார் நல்ல இதில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக மாறியிருக்கார். காமெடியாக நிறையா பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் இதில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும் அவருக்கு. அவர் மேலும் வளரணும்னு நான் இது மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். ஆர்கே சுரேஷ் சார் வந்து இதில் வந்து த்ரூ அவுட்டு படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவர் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் நிறையா இருக்கும். நிறையா நடிப்புக்கும் நிறைய வெரைட்டியாக அவருக்கான ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நிறையா பண்ணியிருக்காங்க.
இன்னும் பெரிய அடுத்ததுக்கு நிறையா மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டைரக்டர்ஸ்க்கு கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு அவர் ஃபுல் ஈடுபாடாக பண்ணியிருக்காரு. துருவன் மனோஜ் சாருக்கு வந்து இது முதல் படம் மாதிரியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. அவ்வளோ தூரம் ஆக்ஷனும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு பட்டு சாப்பாடோ தண்ணியோ எது கூட குடிக்கவே மாட்டார். அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. ஒரு 5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இயக்குனரை பற்றி நான் நிறையா சொல்லலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு பட இயக்குனருக்கான இது எந்த இதுவுமே இல்லாமல் என்ன தேவை, என்னென்ன இது, எந்தெந்த இது ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மியூசிக் வரணும், என்னென்ன ஷார்ட் வேணுன்ற அவ்வளோ ஓரளவுக்கு டீட்டெயிலாக எடுத்து ஸ்கிரிப்ட்லேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தார். அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவர். இது இன்னும் பட்ஜெட் காரணமாக சில விஷயங்கள் சுருங்க பண்ணியிருந்தாலும் இது அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பிரமாதமாக பண்ணுவார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அவருக்கு என்னை விட அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அவர் இன்னும் மேலும் வளரணும்னு அவர் நன்றி வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய தயாரிப்பாளர் எம்பிஆர் ஃபிலிம்ஸ் திரு ஏ மதியழகன் அவர்கள் இங்கே நம்மளோட கலந்துக்க முடியல. பட் அதனுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ஸ்கைலைன் சினிமாஸ் திரு RM ராஜேஷ் அவர்கள், அவருக்கும் சேர்ந்து படத்தை பற்றி நிறைய விஷயம் நம்மளோட பேசுகிறதுக்காக அன்போடு அழைக்கிறோம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ இந்த குறுகிய காலத்தில் உங்களை அழைச்சி இப்போ எங்களை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் கீழே ஒரு வட்டக்கனால்ன்ற ஊரில் நடந்த ஒரு உண்மை கதை இது. இப்போ இந்த போதை இதால் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் சமுதாயங்கள் எப்படி சீரழிஞ்சு போகுதுன்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதுமாரி எனக்கு வந்து மனோ அண்ணன் வந்து எனக்கு ஒரு குடும்ப நண்பர். அவர் அடிக்கடி சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போகும்போது தான் இந்த படத்தை பற்றி சொன்னார். அண்ணன் எனக்கு வந்து இதில் ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏதாவது என்னுடைய பாட்டு இங்கே இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். அதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. இதை மற்றதெல்லாம் வந்து அந்த டைரக்டர் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்பீச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை பற்றியும் படத்தினுடைய கதாபாத்திரங்கள் பற்றியும் அண்ட் படத்தில் எதை வந்து மையமாக வச்சு அவங்க எடுத்துருக்குறாங்க பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் திரு பிதாக் புகழேந்தி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சடனாக ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஒரு 2 மணி போல் தான் நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு பிஆர்ஓக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோடய இணை தயாரிப்பாளர் RM ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகளை கேட்டிருப்பீங்க பத்திரிக்கை மேடைகளில். அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம். பொதுவாக ஒரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோஜ் சார் மூலயமா எம்பிஆர் ஃபிலிம்ஸ் மதியழகன் சார் கிடச்சாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக வந்துச்சு. திரும்ப மனோஜ் சாரே ராஜேஷ் சாரை கொடுத்தாங்க. மனோஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட் வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வந்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மொதல் டெக்னீஷியனாக மேரிஸை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஐயா. ரொம்ப நன்றி. இன்னும் போகணும் நம்ம. நன்றி. அண்ணன் முருகானந்தன் சொன்னாங்க, ஆனால் நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் அவர் காட்டிக்கவே இல்லை. பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். நான் ஒரு சின்ன பையன், என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் அதை பண்ண சொல்கிற, பேப்பர் கொடுத்துட்டு உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா
பேப்பரில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று ஸ்பாட்டுக்கு ஒன்று தோணும் இல்லையா? அதனால் அண்ணன்கிட்ட பேப்பர் கொடுப்பேன். பேப்பர் கொடுத்தோன்னே மைண்டுக்கு ஒன்று வரும். அண்ணன்ட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு மைக்லேயே சொல்லுவேன். அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடித்து கொடுத்தாரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அண்ணனை சொல்லணும்னா நிறையா சொல்லணும், இந்த டைம் பத்தாது. அதெல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேறு ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீனு, ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்கிற ஒரு பேப்பர், டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோடனே வாங்கி பார்த்துட்டு என்னடா நைட்டு வேறு சீன் சொன்னால் இப்போ வேறு சீன் சொல்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குருசியல் டைமில் போயிட்டுருக்கு, வெதர் சப்போர்ட் பண்ணல, லைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணாருன்றதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணன் கூட மேலும் மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது அதுதான். ரொம்ப நன்றி தான். அப்புறம் கேமராமேன் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புளியார் சுழி போட்டதுலேருந்து என் கூடிய ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்கள் கூட நான் ஆடியோ லான்ச்லேயும் ட்ரைலர்லேயும் பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறோம். அது ஆடியோ லான்ச்லேயும் உங்ககிட்ட படத்தை போட்டு காட்டிட்டு தெளிவாக பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் இவர் அவருடைய கெரியர் அண்ட் அவங்களோட ஃபேமிலியை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்ததுக்குமா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பித்து வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர் எதுவாக இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். அண்ட் படத்துலையோ இல்லை போஸ்டர் இவரை பார்த்தாலே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர். அதை பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கார். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாலையும் அவருடைய ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறவர் தான். நம்ம எல்லாருக்கும் அன்பானவர், பாசமானவர் திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, அது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அங்கே ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னா ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை ட்ரக், அதை ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில் எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில் கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுலேருந்து, எனக்கு 25 வருஷமாக அவனை தெரியும், எனக்கு துருவ, என்னோட பின்னாடி வீடு அண்ணன் என்னோட குடும்பத்தில் ஒருத்தர், மனோ அண்ணன். ஸோ அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபஸ்ட்டு மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு நடித்து இப்போ வருது. இன்றைக்கி அவனால் வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸில் சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் தைரியமாக தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேறு அவர் வீட்டில் இருக்குது. ஸோ அவனையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்தில் கதாநாயகியாக நடித்த மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் சாரோடலாம் நடித்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னை அப்பான்னு கேரக்டரை, அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு
3 பசங்க இருப்பாங்க அப்படின்னு. என்னையா சொல்கிறேன், 3 பசங்களா? நீங்கள் வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்தில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரிடா ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி அது லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்லாம் எனக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள் மேலே கோவம், உங்கள் ப்ரொடியூசர் மேலே. மூவியை வாங்கிட்டு வர சொன்னால் யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் அ ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறையை இது பண்ணி சொசைட்டியில் வந்து ட்ரக் பெருசாக இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸில் வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸில் ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஓடிடியில் பண்ணிடுங்க. அதை டைரக்டர் விடாதீங்க, எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா, பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல, ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னார், விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்ட, அப்போ நான் டைமிங் வந்தேனா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான். நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இருந்தேன், விச்சு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் த்ருவ் இருந்தான். அப்போ தான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசித்தேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்டில் போட்டோம். அந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இதில் ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளே. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதில் வேறு சிங்கிளாக வேணும்னு சொன்னார். ஒரு சிங்கிள் ஷாட்டில் வரணும் சார், எனக்கு அதில் நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளோ லென்த்தி டைலாக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையாக வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனால் உண்மையிலேயே நான் நடித்த படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேலே அதிகமாக நடித்தது இந்த படத்தில் தான். எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிச்சு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுங்கப்பா சாமிகளா. ஸோ அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நடிப்புக்கு இருந்துச்சு இந்த படத்தில். அப்போ என்னென்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸில் வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனில் நான் திரும்பணும், ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ணுற முடியாது. ஆனால் ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி வச்சுலாம் அவன் சூப்பராக நடிக்கிறவன். அவெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மரு. நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம். இது ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு இப்போ நாங்கள் அடுத்தடுத்த படத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு டீம் நாங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், க்ரியேட்டிவான ஒரு பர்சன் அவர். ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக மியூசிக் டைரக்டருக்கு தெரியும் மரிஷா. பட் நான் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன். அப்போயே ரொம்ப இந்த ரஹ்மான் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பில் தான் இருப்பார். ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதில் எவ்வளோ இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதில் இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொடியூசர்
அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு 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 ப்ரொடியூசராக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் படம் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியாக போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஸோ அது அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிண்ணே. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்குலாம் வந்து சொல்லவே வேணாண்ணே. நீங்கள் அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்கள் போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு திறமசாலி. நீங்கள் போகாத நாடே கிடையாது. ஸோ அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்கள். ஸோ உங்களோடலாம் பழகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுன்னே. நன்றிண்ணே. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல, பட் நான் உங்கள் பக்கத்திலே நம்ம இத்தனை 25 வருஷமாக பழகிறதுக்கு எனக்கு அந்த கொடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன் வந்து எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகம் அந்த டைமில் வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பார்க்குறேன். ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ணல. பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவன் வந்து ட்ரக்லே வேர்ல்டுலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக்கை தான் முக்கால்வாசி பசங்க வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்கிறாரு. என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்டில் எடுக்க வேண்டிய படம் எப்படியே கொண்டு வந்து உனக்கு கொடைக்கானலில் வச்சு எப்படி எடுப்ப? இல்லைண்ணே நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போகும் டைரக்டர். ஆனால் அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவரோட அதாவது ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, அது பண்ண முடியாது. 25-30 கோடியே ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லே ஒரு டைரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே நல்ல படம். ஒரு 5 கோடி ரூபா கிட்ட பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. சாங்ஸ் எல்லாமே விஷுவலாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலாக வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து நான் என்ன ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அதுவும் இருக்குது. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே. ஸோ இதில் நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் திரு சாபு ஜோசப். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக படத்தினுடைய எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்கள் வந்திருக்காங்க. அன்போடு மேடை கிடைக்கிறோம். அண்ட் தன்னுடைய 3வது படத்திலேயே தேசிய விருது பெற்றவர். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ படத்தை பற்றியும் படக்குனர் பற்றியும் ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். ஆக்சுவலி வந்து பிதாக்கு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் இப்படி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டெபியூ டைரக்டராக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு பிதாக்கு அதுக்கு வந்து அவருக்கு எனக்கு தெரியும், பட் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவர் சொல்லும்போது யார் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் ஹீரோ வந்து மனோ சாரோட பையன் அப்படின்னாங்க. நான் உடனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோஜ் சார் வந்து நம்மளாம் வந்து சினிமாவில் இப்போது சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார், மனோஜ் சார் இவங்களாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு பெரிய லெஜெண்ட்ஸு. ஸோ அவங்களோட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ எனக்கெலாம் வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. ஸோ மனோஜ் சார் பையன் சன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோஜ் சாருக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய இதுதான் அவருக்கு நம்ம திருப்பி சினிமாவில் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. என்னைக்குமே நம்ம வந்து அவரெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமான கிஃப்டாக வந்து ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணலாம், அவருக்கு நம்ம திருப்பி எதனோ ஒரு வகையில் நமக்கு அவரோட பேர் இருக்கும்போது நம்மளும் இருக்கணுன்றதில் ஆசையிலலாம் இந்த படத்தை நான் கமிட் பண்ணேன். ஸோ அப்புறம் பிதாக்கு வந்து இந்த கதையை சொன்னார் என்கிட்ட.
இந்த கதையில் சொல்லும்போது என்னென்னா நிறைய R&D பண்ணியிருந்தார். சும்மா ஏதோ ஒரு அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த படத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்க அந்த ட்ரக்ஸ் பற்றியோ அந்த விஷயங்களை ஏதோ தானோன்னு மக்கள் சொல்லாமல் ஃபுல்லாக R&D பண்ணி தான் இந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக வந்தது. இதுவரை இது வந்து எப்படினாலும் நான் பண்ணும்போதே சொன்னேன், இது கண்டிப்பாக அது கண்டென்ட் கதையாக தான் மாறும் அப்படின்னு சொன்னேன். பட் அது மீறி இந்த கதையை வந்து எடுக்கிற கான்ஃபிடென்ட் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண சினிமாட்டோகிராஃபர், ஏன்னா அவர் வந்து இவங்க 2 பேர் பிரிக்கவே முடியாது. என்றைக்கு வந்தாலும் ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே இணைந்த கைகள் மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் மனோஜ் சார், சுரேஷ் சார் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குற அந்த ஒரு சுருட்டெல்லாம் அடிச்சுட்டு வர போர்ஷன்ஸ்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது சார், அதெல்லாம் ஃபீல்டில் பார்க்க. ஸோ நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டெபியூ டைரக்டர் படம் ஒர்க் பண்ணுன்ற ஃபீல் மீறி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெபியூ டைரக்டர்ஸ் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க சினிமாவில், ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஸோ இப்படி ஒரு டேரக்டர் வந்திருக்காரு, அந்த டீமாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு கதையும் நல்லா வந்திருக்கணும் போது கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு 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 விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் படக்குழுவினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ, அவருடைய படம் வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு தொகுப்பாளராகவும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெரியர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டான லுக், முக்கியமாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஷண்முகப்பூ மாதிரியே எப்பவுமே வந்து ஒரு மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர். அண்ட் வேறு ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலும் எங்கள் ஊர் பாட்டுக்காரன்னு ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கக்கூடியவங்க எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. ஸோ தொடர்ந்து அவருடைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம், நிறைய ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மனதோடு எப்பவுமே அப்படியே மனோ அவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய இனிமையான குரலில் இன்னும் அவர் பேசுகிறத கேட்குறதுக்காக அவளோடு நம்ம எல்லோரும் காத்துட்ருக்குறோம். ஸோ பெரிய கைத்தட்டலுடன் மனதோடு மனோ சாரை கூப்பிடுறோம். முதல்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் சாவித்ரி மேடம். வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? யாராவது மிச்சம் இருக்குது? நான் சாப்பிடல, அதனால் கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும், அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, டேய், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் இதில் இருக்க அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அங்கே செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000மோ 2000மோ. கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப்பு, அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கிறதுக்கு ஒரு தந்தையாக அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு
தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில் எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய பழப்பு தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோத்துக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காமல் எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால் 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. ஏதோ பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு இது நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால் எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என் உயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம், சாவித்ரி மேடம். நன்றி. ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்காமையே எங்களுக்காக பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த திரைப்படம் இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி.